அனைவருக்கும் வணக்கம். இந்த டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறித்து ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் நமக்கு காலாண்டு 2ஆம் காலாண்டுல பார்த்தோம்னா 5.4% குறைந்திருக்கிறது அத பத்தி குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ பொருளாதாரத்த பார்த்தோம்னா 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயர் உடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்பயுமே பொதுவா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல பொருளாதாரம் ஜிடிபி கால்குலேஷன் அப்படிங்கிறது நமக்கு 4 குவார்ட்டரா எடுத்துட்டு வருவாங்க. குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஒரு 12 மாதங்கள 4 குவார்ட்டர்ஸா பிரிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதுல முதல் கால் பகுதியில பார்த்தோம்னா, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.7% இருந்தது. இந்த 2ஆம் கால் பகுதியில பார்த்தோம்னா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% குறைந்திருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, மொத்த மதிப்பு சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறதுமே நமக்கு கம்மியா இருக்கு. கடந்த 7 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு 2ஆம் கால் பகுதியில பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% எட்டியிருக்கிறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா நமக்கு தெரியும். டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் புரொடியூஸ்ட் வித்தின் அ ஜியோகிராபிக்கல் ஏரியா இன் அ இயர். ஓகேவா? ஒரு வருஷத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி மற்றும் சேவைகள தான் நம்ம அ ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ, இதுல பார்த்தோம்னா கல்வித்துறை சார்ந்த சேவைகளும் இருக்கும். பாதுகாப்பு துறையால் வழங்கப்படக்கூடிய சேவைகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ, இந்தியாவுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்தெந்த செக்டார்லலாம் இந்த வளர்ச்சி கம்மியாயிருக்கு, அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உற்பத்தி துறைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா வளர்ச்சி அப்படிங்கிறது 2.2% இருக்கு. கட்டுமானத்துறை, சுரங்கம், குவாரி செயல்பாடுகளுமே பார்த்தோம்னா, வளர்ச்சி குறைந்திருப்பதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆறுதல் அளிக்கும் கூடிய வகையில பார்த்தோம்னா, வேளாண் துறையில வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 3.5% இருக்கு. சேவை துறையும் பார்த்தோம்னா, ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு வளர்ச்சி விகிதத்த வச்சிருக்காங்க. இது 2 தான் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த குவார்ட்டர் 2 ஃபைண்டிங்ஸ்ல பார்த்தோம்னா. சரிங்களா? நமக்கு மத்த எல்லா துறைகளுமே, முக்கிய துறைகள் எல்லாத்துலயுமே வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவை துறையும், அதன் பிறகு பார்த்தோம்னா, வேளாண் துறையும் மட்டும் தான் வளர்ந்திருக்கு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா, நகர்ப்புற நுகர்வு மந்தநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அர்பன் கன்சம்ப்ஷன் டவுன் ஆனது தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா நம்ம ரீசென்ட்டா பார்த்திருந்தோம். நம்ம டிஎன்ஏலயே பார்த்திருப்போம். ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 6.21% எப்போதும் இல்லாத அளவுக்கு 6%க்கும் மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதை தவிர பார்த்தோம்னா, அர்பன் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது கம்மியானது ஒரு முக்கியமான காரணமாக நமக்கு சொல்லப்படுது. ஸோ ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 2024, 25க்கு பார்த்தோம்னா 7.2% அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ அந்த டார்கெட்ட அடைவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, அளவுக்கு அதிகமான தனியார் மயமாக்கம், போக்குவரத்து துறை மற்றும் பார்த்தோம்னா, தொழில் துறைகள்ல விபத்தால ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு, மனிதவள இழப்பு, அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய உறவுகள்ல ஏற்படக்கூடிய உரசல்கள், உதாரணத்துக்கு பங்களாதேஷ் நம்ம சொல்லலாம். சில மாநிலங்கள்ல நிலவக்கூடிய அரசியல் நிலைத்தன்மை அப்படிங்கிறது, அ அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, நமக்கு காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகள், இது எல்லாமே பார்த்தோம்னா, உள்நாடு உற்பத்தியோட நெருங்கிய தொடர்புடையவை. சரிங்களா? சோ அப்ப இதிலிருந்து இந்த ஒரு நிலையிலிருந்து இந்தியா மீண்டு வரணும் அப்படின்னா, நெறைய முதலீடுகளை இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்ணணும். தொழிலாளர்களின் எண்ணிக்கையும், அவர்களின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பல்வேறு துறைகள்ல ஏற்றுமதி அப்படிங்கிறது, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத அதிகரிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசு கொள்கைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு சில மாற்றங்கள ஏற்படுத்தணும். இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்ற மாதிரியான மாற்றங்கள கொண்டு வரணும். மாநில அரசுகளும் அதற்கு ஏத்த மாதிரி மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாரி எல்லாம் செயல்பட்டா மட்டும் தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிய மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, குள்ளநரிகள் பாதுகாப்புக்காக சேலத்தில் சிறப்பு மையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வங்கு நரி எனப்படும் குள்ளநரிகள் வேட்டையாடப்படுவதை தடுத்து அதை பாதுகாப்பதற்கான சிறப்பு மையம் சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொண்டிருக்காங்க. சோ வங்கு நரி அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும். தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பெரும்பாலான காப்பு காடுகள்ல நரிகள் இருக்கு. இதுல வங்கு நரி அப்படிங்கிற குள்ள நரிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிட்டே வருது.
குறிப்பா பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்துல இந்த மாதிரியான நரிகள் அதிகமாக காணப்படுகிறது. பொதுவா பார்த்தோம்னா, நமக்கு இந்த வாழப்பாடி போன்ற சேலத்துல இருக்கக்கூடிய வாழப்பாடி அந்த மாதிரியான பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய அதை சுத்து வட்டாரம் பகுதிகள்ல எல்லாம் பார்த்தோம்னா, பொங்கல் பண்டிகையின் போது குள்ளநரிகள் இருக்கு இல்லையா? இந்த குள்ளநரிகளை பிடித்து வழிபாடு செய்யக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிக்கக்கூடிய குள்ளநரிகள அந்த வழிபாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொல்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. இதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் குள்ளநரிகள் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வுக்கான சிறப்பு மையம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மையம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பிரிலிம்ஸ்ல கேட்பாங்க. கேட்டா சேலத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதினா போதும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 2 ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.